ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டஃப்டு பிரெட் பால் வித் ரபடி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு அடுப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் 150 ml பால் ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. பாலை நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. பால் நல்லா வற்றி நம்மளுக்கு வந்து திக்கான டெக்ஸ்சர் வரணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற மேலே ஆடை படர்ந்துருக்கும். அதை மலாயின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடையை இந்த மாதிரி ஓரமாக சட்டியோட ஓரத்தில் இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வர்றப்ப இப்போ நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நடுவில் வந்து ஆடை படர்ந்து வருது. அந்த ஆடையை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பால் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதில் வந்து 4 டீஸ்பூன் சீனி சேர்த்துடலாம். இனிப்பு கம்மியாக வேணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் சீனி அளவை குறைச்சிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்கு குங்குமப்பூ சேர்த்துடலாம். குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, வாசனைக்கு தான் போடுறோம். இப்போ வந்து நம்ம அடுத்து சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பால் தயாராகிடுச்சு. சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாவு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் சீனி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி தேவை. ஒரு அடுப்பத்தை வச்சுக்கிட்டு 1/2 டம்ளர் சீனியை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. வச்சு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்ருங்க. கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்க விட்றாதீங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். சீனி பாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு ப்ரெட்டோட 4 ஓரங்களையும் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓரம் இருந்துச்சுன்னா அந்த இது லைட்டாக ஒரு கசப்பு வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஓரத்தை வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ நடுவில் உள்ள ப்ரெட்டை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. பொடிச்ச மாதிரி, லேசாக பொடிச்ச மாதிரி, இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி பொடிச்ச மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ ப்ரெட்டை வந்து பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இதில் வந்து பால் எந்த அளவுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள், உங்களுக்கே எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும். மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சிருங்க. அந்த பொடிச்ச ப்ரெட்டெல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உருண்டையாகிடணும். அப்புறம் கொஞ்சம் பால்கோவா எடுத்து வச்சுக்கோங்க. பால்கோவா வந்து இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. குலோப் ஜாமுன் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அதை தான் நம்ம இதில் ஸ்டஃபிங்காக பண்ண போகிறோம். நம்ம உருட்டி வச்ச ப்ரெட்டை எடுத்து இதை மாதிரி நடுவில் அழுத்தி விட்டு குழி மாதிரி பானை மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த குழிக்கு நடுவில் இந்த பால்கோவாவை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிப்பாங்கல்ல, அதை மாதிரி 4 பக்கமும் பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு நல்லா குலோப் ஜாமுன் உருட்டுற மாதிரி உருட்டிடுங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா உருட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உருட்டி வச்ச அந்த ஸ்டஃபிங் பால் இருக்குல்ல, அதில் இதை போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு போடுங்க. ஹைலே இருக்கட்டும் அடுப்பு. ஒன்றா எடுத்து போடுங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கரண்டியில் ஒட்டிக்கும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பொறுமையாக போட்டிங்கன்னா எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கும்.
பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுங்க. பொரிச்சதை வந்து நம்ம சர்க்கரை பாவில் போட்டுடலாம். சர்க்கரை பாவில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறினதும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பால்லேருந்து மலாயை செஞ்சு எடுத்தோம்ல, அந்த மலாயை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் வந்து உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இதனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக சின்னதாக தான் செய்கிறேன். இது ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனை விட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.